மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வரப்பட்ட எந்த திட்டத்தையும் இந்த ஆட்சியாளர்கள் செய்யவே இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஆனா உங்களுடைய அண்ணன் அன்புமணி என்ன சொல்றாரு? உங்களுக்காகவே பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. யாரு அவரு? உங்க அண்ணன் அன்புமணி தான். மகளிருக்காக நிறைய திட்டங்களை அவர் அமைச்சரா இருக்கும் போது கொண்டு வந்தார். அமைச்சரா இருக்கும் போது 108 ஆம்புலன்ஸ் வந்துதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி 108 ஆம்புலன்ஸ் வந்துதாமா? போன் பண்ணா வருமா? போன் பண்ணா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதா 108 ஆம்புலன்ஸ்? கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு போன் பண்ணுவீங்க? யாருக்கு போன் பண்ணுவீங்க? 108 கிடையாது. யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அக்கா அண்ணன் தம்பிக்கு, அப்பாக்கு, இல்ல பிள்ளைக்கு போன் பண்ணா யாராவது வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாங்க. ஆனா இன்றைக்கு 108 ஞாபகம் இருக்கும்ல? மறக்குமா இந்த எண்ணு? 10 எண்ணு கொடுத்தா ஞாபகம் இருக்குமா? ஒரு செல்போன் நம்பர் உங்களுக்கு சொல்லுங்கம்மா. உங்க செல்போன் நம்பர் வேணாம், உங்க புள்ள செல்போன் நம்பர் சொல்லுங்க. ஞாபகம் இல்ல? ஆமா, நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உங்க வீட்டுக்காரது, உங்க புள்ள இது, உங்க அப்பா இது, உங்க தம்பி இது கிடையாது. செல்போன் நம்பர் 10 நம்பர் ஞாபகம் இல்லை. ஆனா இத மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது, இந்த மாதிரி 10 நம்பர் எல்லாம் கொடுத்தா மகளிர்ல யாருமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஞாபகம் இருக்காதுன்றதுக்காக தான் சிம்பிளா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரே நம்பர். இந்தியா முழுக்க நீ இங்க அடிபட்டாலும் சரி, டெல்லியில அடிபட்டாலும் சரி, இல்ல பக்கத்து மாவட்டம் திருவண்ணாமலைக்கு போய் அடிபட்டாலும் சரி, இல்ல உங்க ஊர்ல இங்க அடிபட்டாலும் ஒரே நம்பர் 108 போன் பண்ணா வண்டி வருது. கிராமத்துக்கும் வரும், எந்த ஊர்லக்குனாலும் வரும். இந்த மாதிரி திட்டத்தை யாருக்காக கொண்டு வந்தாங்க? உங்க அண்ணன் உங்களுக்காக தான். எதுக்கு? அவசரத்துக்கு பிரசவ வலி என்ன ஞாபகம் இருக்குமா? அப்ப 10 நம்பரு. பிரசவத்துல வலி துடி போது என்ன நம்பர் ஞாபகம்? எதுவுமே ஞாபகம். போனை எடு, ஒரு 108 போட்டா வண்டி வந்து நிக்கும். இதற்காக இந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொண்டு வந்ததுதான் மருத்துவர் அன்புமணி. உங்களுக்காக தான் அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வர. இன்னைக்கு கூட அன்புமணி ஒரு வெற்றி கூட்டணிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியில நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அந்த திட்டங்களை கொடுக்க தயாரா இருக்கிறாங்கன்னா நீங்களும் அந்த கூட்டணியில அன்புமணி அண்ணன் பின்னாலையும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் பின்னாலையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் இந்த திட்டங்களை, பெண்களுக்கான திட்டங்களை இன்னும் அதிகமாக கொண்டு வர முடியும். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், இதெல்லாம் கொண்டு வர முடியும். இப்ப திருவண்ணாமலைக்கு போறீங்க, எத்தனை போக்குவரத்து நெரிசல். இப்ப எல்லாம் போனனாலே பயமா இருக்கு. போமா? இப்ப ஒரு முன்னாடி திருவண்ணாமலைக்கு கொஞ்ச நேரத்துல போயிடுவீங்க, இப்ப போவே முடியல, அவ்வளவு கூட்டம். வெளியூர்ல இருந்து அத்தனை வண்டி வருது. இனிமேலாவது திருவண்ணாமலைக்கு போனாலும் ஒரு 4 வழிச்சாலை இருந்தா நல்லா போகலாமா இல்லையா? அப்புறம் உங்க அண்ணன் தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இங்க சர்க்கரை ஆலை இருந்துச்சா? அந்த சர்க்கரை ஆலை இப்ப மூட்டாங்களா? அதுல 28 கோடி ரூபாய் பாக்கி இருந்துச்சா? 28 கோடி ரூபாய் எல்லாருக்கும் சர்க்கரை ஆலையில இருந்து அந்த விவசாயிகளுக்கு பாக்கி இருந்தது. அதையும் சண்டை போட்டு தீர்மானம் நிறைவேற்றி போராட்டம் செய்து அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்ததும் மருத்துவர் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அத்தனை சகோதரர்கள் தான். இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொடுக்க தயாரா இருக்கும். பெண்களுக்கான திட்டங்கள். இப்ப கிராமத்துல எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? இங்க மருத்துவமனை இல்லையா? போய் ரொம்ப தூரம் போகணுமா? எங்கேயாவது போகணும், பக்கத்துல எல்லாம் ரொம்ப இல்ல. எங்க போனாலும் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, ஊசி போட்டுக்குவீங்களாமா? ஊசி எல்லாருக்கும் போட்டா தானே திருப்தி. மாத்திரை எழுதி கொடுத்தா கூட பிடிக்காது. அட ஒரு ஊசியே போடல, அவர் ஒரு டாக்டரா அப்படின்னுடுவீங்க. ஊசி, சத்து ஊசியாவது போட்டாகணும். போடலன்னா பிடிக்காது. என்னம்மா போனோம், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க, ஒரு ஊசியே போடல அந்த டாக்டர். அங்க போய் ஊசி போடலையா? ஊசி போடணும். எல்லாத்துக்கும் ஊசி போடணும்னு அவசியம் இல்ல, தேவைப்பட்டா ஊசி போடுவாங்க. ஆனா அந்த காலத்துல ஊசி போடணும்னா ஒரு ஊசிய ஒரு 25 பேருக்கு போடுவாங்களா இல்லையா? இப்ப அப்படியாமா? ஒரு ஊசிய, உங்களுக்கு போட்ட ஊசிய உங்க பேரனுக்கு போட முடியுமா? முடியாது. ஒரு முறை பயன்படுத்தி அந்த ஊசிய தூக்கி போட்டுடணும். இல்லனா அந்த ஊசியில இருக்கக்கூடிய நோய் கிருமி அடுத்தவங்களுக்கு வரும். அதானமா? ஒருத்தருக்கு போட்டு நம்ம தண்ணி குடிச்சா கூட என்ன சொல்றோம், உடம்பு சரியில்லாம யாராவது தண்ணி டம்ளர்ல குடிச்சா கூட அது இன்னொருத்தர் குடிச்சா அந்த அவங்க கிட்ட இருக்க தொத்து வியாதி வந்துடும். அந்த கொரோனால அப்படித்தானே மூக்குல மாஸ்க் எல்லாம் கட்டிட்டு இருந்தோம்ல. ஏன்
நமக்கு மூச்சுல ஏதாவது கிருமி இருந்தா இன்னொருத்தருக்கு பரவக்கூடாதுன்றதுக்காக அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தோம். எல்லாரும் மாஸ்க் கட்டின்னு வெளில போவோம். ஏன்னா மூச்சு வழியா கூட அந்த கிருமி பரவும். அதே போல உடம்புல குத்துற ஊசி, அதுல ரத்தம், அந்த ரத்தத்துல அவ்வளவு விஷ கிருமி இருந்துச்சுன்னா அது இன்னொருத்தருக்கு போகும். வேற யாருக்காவது உடம்பு சரியில்லை, அந்த ஊசி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு போட்டா என்ன ஆகும்? அந்த நோய் உங்களுக்கும் வந்துடும். அதை தடுக்கணும்ன்றதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன பண்ணாரு, அவர் டெல்லியில அமைச்சரா இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு பயன்படுத்திய ஊசியை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தவே கூடாது, அதை தூக்கி போட்டுடணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அதை ஒரே நாள்ல அமுல்படுத்துறாங்க. எல்லா மருத்துவமனையிலையும் அது இலவசமாக இருந்தாலும் சரி, காசு போட்டாலும் சரி, ஒரு ஊசியை போட்டாங்கன்னா தூக்கி போட்டுடணும். அதுதான் உங்களுடைய குழந்தைங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம். இப்படி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் திட்டங்களை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. இன்னைக்கும் அதுக்கு தயாராக இருக்கிறார். எதுக்கு? விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேணும்,